தர்மராஜா என்ன பண்ணுறாரு, ராஜசூய யாகம்னு ஒரு யாகம் நடத்துகிறாரு. அந்த பேருக்கு யாகத்துக்கு பேர் என்ன? ராஜசூய யாகம். அதை பண்ண 3 நாள் பண்ணணுமா. அதை பண்ணும்பொழுது வரவங்க அத்தனை பேருக்கும் இல்லைன்னு சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கணும். பொருளெல்லாம் தங்கம் வெள்ளி என்ன இருக்கோ அது காசுங்களெல்லாம் புக்காசுகளெல்லாம் வாரி வாரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது தர்மராஜா என்ன சொல்கிறாரு, நாம் இப்போ நாம் இந்த யாகம் நடத்தும் பொழுது யாரை கஜராமன்ட்ட நிற்க வச்சுமாக்கா எல்லாரும் 3 நாளைக்கும் குறையில்லாத கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கேட்குறாங்க, நாம் அந்த கஜானாவில் பொருளை கொடுக்குற இடத்துல யாரை நிற்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, துரியோதனனை நிற்க வைங்க அங்கன்றது. அடப்பாவி, துரியோதனனை நிற்க வச்சா என்ன பண்ணுவான், ஒரே நாளில் மொத்தத்தையும் வாரி கொடுத்துட்டு நம்ம யாகத்தை நடக்காத பண்ணி விட்டுருவானே அப்படின்னு எல்லாரும் மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் வெளியில் சொல்லலை. ஏன்னா சொன்னது யாரு? பரமாத்மா. அவர் சொன்னால் அதுக்கு அப்பீலே கிடையாது. அப்படியா சரி அப்படின்றாங்க. உள்ளுக்குள்ள லேசாக உதறல் எல்லாருக்குமே நம்ம யாகம் நல்லபடியாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் போய் துரியோதனங்கிட்ட சொல்லி துரியோதனை இந்த பொருளுங்களை வாரி வழங்குற கஜானாவில் காவலை வச்சு எல்லாருக்கும் கொடுறா அப்படின்னோட அவன் பார்த்தான், இதாண்டா சாக்கு மொத்தத்தையும் வாரி கொடுத்து வீட்டில் ஒரு வழி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாரி வாரி கொடுத்துக்கினேக்குறான். 3 நாளாச்சு, யாகம் முடிஞ்சிடுச்சு, பொருள் குறைவே இல்லை, வாரி வாரி கொடுத்துக்கினேக்குறான். பொருள் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குதாங்க. என்ன இது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே புரியல இந்த கதை. அப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு, யாகெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறம் தர்மர் மட்டும் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா நீ ஒரு காரியம் செய்கிறேன்னா அதுக்கு எந்த விதமான இதுவும் நாங்கள் கேட்குறதே கிடையாது. ஏன்னா நீ எங்கள் நன்மைக்கு மட்டும்தான் செய்வ. ஆனால் துரியோதனை எங்களை பிடிக்காதவன், அவன் வாரி வாரி கொடுத்துட்டான்னா இங்கே ஒன்றுமே இல்லாத காலி பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது, நாங்கள் உள்ளுக்குள்ளே பயப்படுறோம். ஆனால் 3 நாள் ஆகும் பொருள் அப்படியே குறையில, ஏன் அது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, உங்களை யாரையாவது நிற்க வச்சேன்னா இந்த கஜானா முதல் நாளே காலி ஆகிட்டுருக்குடா. துரியோதனனுக்கு கையில் தனரேகை ஓடுது, அவன் கையில் சக்கரம் இருக்குது. இது ரெண்டும் யார் கையில் இருக்குதோ அவங்க எடுக்க எடுக்க குறையாதான். துரியோதனன் கையில் தனரேகையும் அந்த சக்கரம், அதனால தான் அவனை நிற்க வச்சாங்கன்னாரான். இப்போ ஏன் வரேன்னு சொன்னமாக்கா, நம்ம சித்தர் ஒருத்தர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தாரு. அவருக்கு பேர் என்னன்னா தங்கக்கை சேஷாதிரின்னு பேர். தங்கக்கை சேஷாதிரி. அவருக்கு பேர் என்ன? தங்கக்கை சேஷாதிரி. ஏன் அவருக்கு தங்கக்கை சேஷாதிரி வந்ததுன்றதுக்காக தான் இப்போ இந்த கதையை சொல்ல வந்தேன். அதாவது என்னன்னா, நாடு ஃபுல்லா பார்வதி தேவி தட்சனுடைய மகன் தாட்சாயினியா சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது என்ன ஆச்சு, அவர் இவர் சிவபெருமானை வெறுத்துடுறாரு. இந்த அம்மா போய் கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே அவர் ஒரு யாகம் பண்ணி எல்லாரையும் அழைக்கிறாரு, சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு கிடையாது. அப்போ இது ரொம்ப தவறான ஒரு செயல். இது சிவனை அழைக்காத ஒரு யாகம் முற்று பெறாதுன்னு சொல்லி அந்த அம்மா சண்டை போடுற பேர் மகளையும் திட்டி போடி அப்படின்னு சொல்லி வெட்டுறாரு. அப்போ உன்னுடைய யாகம் அழிந்து போட்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுறாங்க, யாகத்தில் உழுந்து இறந்துடுறாங்க. தாட்சாயினி அவதாரம் இறக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாதி எரியாமல் இருக்குது பாரு, கறிக்கட்டை மாதிரி இருக்குது, அதை தூக்கி வச்சு சிவபெருமான் உக்ர தாண்டவம் ஆடுறார். அந்த ஆக்ரோஷமான தாண்டவம் ஆடும் பொழுது இந்த உலகமே அழிஞ்சு போயிடுமா. எல்லாரும் போய் மகாவிஷ்ணு காலில் விழுந்து, பகவானே நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவுறாரு. ஏவன உடனே இந்த சிவபெருமான் கையை வச்சு ஆடுறாரு பாரு தாட்சாயினி உடல. அந்த உடம்ப 51 துண்டா வெட்டியிருக்கு இந்த சக்கரம் போய், தாட்சாயினுடைய உடம்ப மட்டும். அந்த மாதிரி வெட்டப்பட்ட 51 உருவம் இந்தியா ஃபுல்லா, நேபாளில் இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கு, பங்களாதேஷில் இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்த இந்தியா. அது பாகிஸ்தான்ல இருக்குது அந்த சக்தி பீடம், அதே மாதிரி நேபாளில் இருக்குது, அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடுப்பு பகுதி விழுந்த இடம் தான் காஞ்சிபுரம். அம்பாளுடைய
தாட்சாயனுடைய இந்த தொப்புள் பாகம், தொப்புளும் இடுப்பும் சேர்ந்த பாகமா இது வந்து விழுந்த இடம் தான் காஞ்சி காமாட்சி. அது ஒரு சக்தி பீடம். அப்போ இந்த அம்மா இங்கேருந்து ஊருக்கு கொண்டு எல்லாருக்கும் அருள் புரியும் பொழுது பண்டாசுரன் ஒரு அரக்கன் ஒருத்தன் தோன்றான். அவனை அழிக்கிறதுக்காக இந்த அம்மா கிட்ட எல்லாம் வேண்டுறாங்க. இந்த அம்மா போய் அந்த அரக்கனை அழிச்ச பிற்பாடு அந்த உடம்புல ஆக்ரோஷம் தனியவே இல்லை. அந்த அம்மாவுக்கு ஆக்ரோஷத்தோட காட்சி கொடுக்குறாங்களா காஞ்சி காமாட்சி அம்மன். அப்போ இது நடந்து 1200 வருஷம் பொறுத்து ஆதிசங்கரர் வராங்க. வரும்பொழுது பார்த்தமாக அம்பாள் வந்து உக்ரமாக இருக்கிறாங்க. ஐயோ இந்த மாதிரி உக்ரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து அந்த இடத்துல மந்திர உச்சாரணம் பண்ணி ஒரு சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதுக்கு தான் காஞ்சி காமகோடி பீடம்னு பேர். அந்த சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அதை உருவேற்றி அம்பாவை சாந்தப்படுத்துறாரு. நம்ம பாஷையில் சொல்லணும்னா தூய தமிழில் கூழாக்குறாரு. அம்பாவை கூழ் பண்ணுறாராம். பண்ணி அம்பாளுடைய அந்த உக்கிரத்தை தனிச்ச உடனே இந்த அம்பாளுக்கு பூஜை செய்யணும், அச்சாரமான அந்தணர்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நர்மதை நதியாண்ட போகிறார். நர்மதை நதிக்கரையில் சிறந்த அந்தண விற்பனர்கள் ஒரு 30 குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வேதங்களை பாராயணம் பண்ணுறது மட்டும்தான், வேற எதுக்கும் போகவே மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி அந்த 30 குடும்பங்களை எடுத்துட்டு வந்து அங்கிருந்து ஆட்சின்னு வந்தாராம் 1200 வருஷத்துக்கு முன்னே ஆதிசங்கரர். அந்த 30 குடும்பங்கள் ஆட்சின்னு வந்து காஞ்சிபுரத்தில் வச்சு காமாட்சி அம்மனுக்கு பூஜை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அந்த காமகோடி குடும்பங்கள்னு பேர் இருக்கு. 30 குடும்பங்கள் வந்து அது இப்போ கலகலியாக பிரிஞ்சு 1200 வருஷத்துல எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி ஆகும்பொழுது அதில் பாதி அழிஞ்சு போச்சு. ஒன்றுமே எல்லாம் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு அந்தனர் மரபில் தோன்றவர் தான் இந்த சேஷாதிரி. காஞ்சி காமகோடி குடும்பம். அந்த வந்த 30 குடும்பத்தில் அந்த பரம்பரையில் தோன்றியவர் யாருன்னா இந்த சேஷாதிரின்ற ஒரு மகான். இவர் தோன்ற ஆண்டு வந்து 1870. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை ஒன் வேர்ட் பல்சரில் கேட்பேன். 1870 அவர் ஜீவ சமாதியான வருஷம் வந்து 1929. மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்துகிறாரு? 70, 29, 59 வருஷம் வாழ்ந்துகிறார் இவரு. இந்த அந்த 30 குடும்பம் அந்த காமகோடி குடும்பத்துல தோன்றவர். அற்புதமான அந்த அந்தனர் குலத்துல வேத விற்பனரா கூடுறாங்க. அவரை கத்துக்குத்தி எல்லாம் 4 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க அம்மா கையை பிடிச்சி கடத்தலுக்கு ஆட்சின்னு போறாங்க. காஞ்சிபுரத்துல போகும்பொழுது ஒருத்தர் பொம்மை விற்கிறவர், பொம்மை வச்சுன்னு வித்துங்கிறதா. இவர் என்ன சொல்றாரு, நல்லா அழகா இருக்குது, இந்த கிருஷ்ணர் பொம்மை ஒன்று வாங்கி கூடாமா அப்படின்னு கேட்குறாரு அம்மாவை. யார்? 4 வயசு குழந்தையா இருக்கும்போது சேஷாதிரி சுவாமிகள். அப்போ அவர் என்ன சொல்றாங்க, இப்போ எதுக்குடா இந்த பொம்மைலாம் வேணாண்டா அப்படின்றாங்க அந்த அம்மா. அவர் கடைக்காரர் என்ன சொல்றாரு, அம்மா அம்மா ஒரு நேரத்தம்மா ஒரு பொம்மை, ஒரே ஒரு பொம்மை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவரு கெஞ்சுறாரு. கெஞ்சின உடனே இல்லைப்பா இப்போ வேணாம்பான்னு உடனே அவர் சொல்றாரு, நீங்கள் காசே கொடுக்க வேணாமா, இந்த குழந்தை ஆசைப்பட்டது இல்லை, அப்போ நீ வாடா, உனக்கு என்ன பொம்மை வேணுமோ எடுத்துக்கிடா நீ அப்படின்னாராம் அந்த கடைக்காரர். அப்போ இவர் எல்லா பொம்மையும் தொட்டு பார்த்துட்டு ஒரு கிருஷ்ணர் பொம்மையை எடுத்துக்கினாராம். இது விலை என்னன்னா அரைனா அப்படின்னாங்களாம். அந்த அம்மா எனக்கு வேணாண்டா இருந்தாலும் அவங்க காசுன்னு சொல்லிட்டு அரைனாவை எடுத்து கொடுத்துட்டாங்க கடைக்காரர்கிட்ட. கொடுத்துட்டு இவங்க கடை தெருக்கு போனாங்க, பொருளை வாங்கினாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே மறுநாள் வந்து அம்மாவும் குழந்தையும் அதே மாதிரி அந்த கடை தெருக்கு வராங்க. பேர் இந்த பொம்மை விற்கிறவன் குடுன்னு ஓடியாந்து என்ன பண்ணான்னா, அம்மா நீங்கள் பெற்று வச்சுருக்கீங்களே ஒரு குழந்தை, அது சாதாரணமான குழந்தை இல்லைம்மா, தெய்வீக குழந்தைம்மா. அது கையில் தனரேகை ஓடுதுமா, சக்கரம் ஓடுதுமா. நான் ஒரு நாளைக்கு 100 பொம்மை விற்பேன். எப்போ விசேஷ நாளில் 100 பொம்மை விற்பேன். சாதாரண நாளில் 20-30 தான் விற்பேன். எங்கள் ஜீவனத்துக்கே போதாத அளவுக்கு வரும். ஒரு சாதாரண நாளில் நான் 1200 பொம்மை வச்சுருந்தேன். இந்த குழந்தை தொட்டுது பாரு, 1200 பொம்மையை விற்று போச்சான் அன்னைக்கு. அவருக்கு எப்படி இருக்கும், வந்து அந்த குழந்தைய காலில் விழுந்து வணங்கி கையை எடுத்து முத்தம் கொடுக்குறாராம். தங்க கைமா இந்த கைன்னு சொல்லி 4 வயசுல பொம்மை விற்கிறவன் ஆசீர்வாதம் பண்றான் அவரை. அப்புறம் போய் இவருடைய ஜாதகத்தை பார்த்தோமாக்கா கையில தனரேகை ஓடுதான், கையில சக்கரம் இருக்குதான். ஜோசியர் சொல்றாரு, இவனுக்கு பேரு பிற்காலத்துல தங்க கை சேஷாதிரின்னு பேர் எடுப்பான்னாராம்.
4 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது. அந்த மாதிரி இருந்து வளர்ந்து கொஞ்ச காலம் ஆன பிற்பாடு என்ன பண்ணுறாரு, திருவண்ணாமலைக்கு வராரு. திருவண்ணாமலையிலே சுற்றிக்கிறாரு. திருவண்ணாமலையில் 1,00,000 முறைக்கு மேலே கிரிவலம் பண்ணவர் யாராக இருப்பாருன்னா சேஷாத்திரியாக தான் இருப்பார். 1,00,000 முறைக்கு மேலே கிரிவலம் பண்ணியிருப்பார். ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஓடுவாராம் கிரிவலன்ட்டு. ஓடி ஓடி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாராம். கிரிவலம் பண்ணிக்கிட்டே வராராம். ஒரு நாள் போனவுடனே ஒரு இடத்துல கல்யாணம் நடந்துக்குதான். திபுன்னு உள்ளே ஓடுறாரு கல்யாணத்துக்கு, அந்த கூடத்துக்குள்ள. அந்த நேரத்தில் என்ன பண்ணிக்குது, ஒரு சாவு ஒன்று போய்க்குது. கொஞ்ச நேரம் அந்த சாவு பின்னாடியே போனாராம். போயிட்டு அது வரைக்கும் கொஞ்ச நேரம் போட்டு வந்து இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சாராம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அடப்பாவி ஏதாவது சாவு கூட போனால் அப்படியே வந்து இது உள்ள நுழையிறானே, இது என்ன தெரியல, என்ன நடக்க போதே தெரியலையா அப்படின்னு நேராக வந்தாராம். உள்ளே போனாராம். அப்படி போய் எல்லாரும் சுற்றி பார்த்தாராம். சமையல் கட்டுக்கு போனாராம். ஒரு அண்டா ஃபுல்லாக சமையல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு அண்டா ஃபுல்லாக சாம்பார் நிற்குதான். நேராக போனாராம். இப்படி அப்படியே அசைக்கு உருட்டி அந்த சாம்பாரை கீழே தட்டு அது வரைக்கும் குடுன்னு வெளில போயிட்டாராம். போன உடனே எல்லாரும் ஓடி வந்து மறந்துறாங்களாம். என்னடா பாவி, கல்யாணத்துக்காக பட்டி வச்சோம், நாங்கள் சாயங்காலம் இப்போ 7 மணிக்கு சாப்பாடு போடணும், சாம்பார் எடுத்து கவுத்துட்டாரு இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து மறந்துறாங்களாம். அந்த ஊற்றின சாம்பார்லேருந்து ஒரு பாம்பு ஒன்று, கருணாகம் ஒன்று செத்து போய் வருதான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் பார்த்துட்டு சமையல்கார் ஓடி வந்து, ஐயா ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சி ஐயா, உள்ள ஒரு பாம்பு ஒன்று செத்து போய் நிற்குது ஐயான்னு. எல்லாரும் அவர் காலில் விழுந்து அழுதாங்களாம். அன்னைக்கு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அத்தனை பேரும் காலி. ஓட வந்து அப்படி சுற்றி கீழே தள்ளி அது பாட்டு போய்கினேங்கிறாரு. இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம கடைக்கு வந்து ஏதாவது பண்ண மாட்டாரான்னு நினைப்பாங்களாம். திடீர்னு ஒரு கடையாண்ட போவாராம். ஒரு 4 பிஸ்கட் எடுத்து புட்டியில் கெடுத்தாலும் அப்படி தூக்கி ஏறிப்பாராம். ஏறிச்சிட்டு போய்கினே இருப்பாராம். அவனை வந்து அந்த இடத்த அவர் நின்ன இடத்த தொட்டு கும்பிடுவானுங்களாம். என்னன்னு கேட்டமாக அன்றைக்கி அந்த கடை ஃபுல்லாக வியாபாரம் ஆகிடுமா. இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் பல நடத்தியிருக்காரு திருவண்ணாமலையில். எப்பவுமே அந்த கம்பத்து இளையனார் சன்னதி இருப்பாரு, முருகர் சன்னதினா. போன மாதிரி யார் யார் வந்தீங்க எங்க கூட? பிள்ளையார் தாங்கய்யா காமிச்சீங்க. விநாயகர்ல முருகர், விநாயகர் காமிச்சீங்க. விநாயகர் காமிச்சீங்க சன்னதி முருகர் கோயில். அங்கதான் உட்காந்துருப்பாரு எப்பவுமே சேஷாத்திரி சாமிகள். அந்த காலத்துல அங்கதான் உட்காந்துருப்பாரு. உட்காந்துருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு அம்மா வராங்க. அற்புதமா அவங்க 2 பொண்ணு கல்யாண வயசுல, அம்மாவும் பொண்ணும், நாட்டுக்கோட்டை நகரத்தாரவங்க. அப்போ வந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு உள்ள எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. இவர் அங்கே ஏதோ உட்காந்துருப்பாரான். எப்பவுமே உட்காந்து என்ன பண்ணுவாராம், அப்படியே அந்த மதில் சுவத்தில் காளைகள் இருக்கு பாரு. எல்லா ஈஸ்வரன் கோயிலும் காளைகள் வச்சுருப்பாங்க. காளைகள் சொன்னமாக்கா நந்தியம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி வைப்பாங்க. மதில் சுவர் ஃபுல்லாக 4 மூலையிலையும் அங்கங்கே நந்திகள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? கோயில் எல்லாம் ஈஸ்வரன் கோயில் எல்லா கோயிலும் இருக்கும். அந்த மாதிரி அந்த நந்தியை பார்த்துட்டு உட்காந்துங்கிறாராம். எப்பவுமே அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாராம் அவர். இந்த அம்மா அது வரைக்கும் வந்து இவர் காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. சரி போய் அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது ராத்திரி மணி கிட்டத்தட்ட 9 ஆக போதா. 2 பேர் என்ன பண்ணுறானுங்க, ஒரு குடிச்சிட்டு அப்படியே ஆடிக்கின்னு வராங்களாம். ஒரு 4 பேர் வந்து இந்த பசங்களை பார்த்தோன்னே வந்து ஒரு கலாட்டா பண்ணி மடக்கிறாங்களாம். மடக்கின உடனே இவங்களுக்கு ஒருவே புரியல. அம்மா 2 பொண்ணுங்க, ஐயா மகானே சேஷாத்திரி எங்களை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னாங்களாம். எங்கிருந்தோ ஒரு காலை ஒன்று ஓடி வந்து அந்த 4 பேரையும் முட்டி தள்ளி தூக்கி துரத்தி பக்கத்தேர் வரைக்கும் தள்ளி போய் விட்டுதான். நடந்த நிகழ்ச்சி. அப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சேஷாத்திரியை நினைச்ச உடனே ஒரு காளை மாடு ஓடி வந்து துரத்தி அடிச்சுதான் எல்லாரையும். அப்புறம் இவங்க வீட்டுக்கு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. காலையில் எழுந்தாங்க. எழுந்த உடனே குடுன்னு கோயிலுக்கு ஓடுறாங்க 3 பேரும். போய் அவர் காலில் விழுந்த உடனே என்ன மாடு துரைச்சிட்டா அவங்கள அப்படின்னாராம். போன உடனே மாடு துரைச்சிச்சா அவங்களெல்லாம் அப்படின்னாராம். அப்போ இவர் தான் அமிச்சாரு அந்த மாட்டை அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து, ஐயா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு உணவு அருந்தணும்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், சரி போ நாளைக்கு வரேன் அப்படின்னாராம். மறுநாள் போய் இவங்களால என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு உக்காண்டிருக்காங்களாம். உக்காண்டிருந்த உடனே வந்தாராம் அவர் பாட்டுக்கு. வந்து இலைய போட்டாங்க. சாப்பிட்டு காலில் விழுந்து, எங்கள் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகணும் ஐயா, ஆசீர்வாதம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னாங்களாம். அவர் சொன்னாராம், இன்னும் ஒரு வாரத்தில் வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை வரப்போறான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். ஒரே வாரத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு குடும்பம் ஒன்று வந்துதான்.
2 புள்ள இருக்கிறாங்களா, 2 புள்ளைக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ணுன்னு பொண்ணை தேடின்னு வராங்க, நாட்டுக்கோட்டை நகரத்தாருங்க. இவங்களை பற்றி தெரிஞ்சு நேரம் ஊட்டான வந்து, நீங்கள் ஒன்றும் செலவே பண்ண வேணாம், நாங்கள் கல்யாணம் பண்ணி உங்கள் பொண்ணுங்களெல்லாம் நாங்கள் ஜாம்னு வச்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துதான், இன்னும் ஒரு வாரத்தில் வெளிநாட்டிலேருந்து வருவான்னு சொன்னார் ஐயான்னு சொல்லிட்டு ஓடியாந்து அவர் காலில் விழுந்து, ஐயா நீங்களுடைய அருள் இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னாங்களாம். நல்லா இருப்பாங்க போ அப்படின்னாராம். அற்புதமாக அந்த 2 பேரையும் கல்யாணம் பண்ணி, இதெல்லாம் நிஜமாக நடந்த நிகழ்ச்சிகள் இது. இந்த மாதிரி பல தகவல்கள் இருக்கிறது. தங்கக்கை சேஷாதிரியை பற்றி கொஞ்சம் சொல்லலாம், ஒரு நாளைக்கு ரமரை பற்றி சொல்லலாம், ஒரு நாளைக்கு நம்ம சந்திரசேகரேந்திர சங்கராச்சாரியரை பற்றியும் பேசலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.